ஒரே நேரத்துல 2 அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. அப்ப அக்காவை பிக்கப் பண்ண ஒரு சாதாரண கார் வருது, தங்கச்சியை பிக்கப் பண்ண ஒரு விலை உயர்ந்த கார் வருது. இப்ப தங்கச்சி அக்கா பார்த்து அவங்க புருஷ வீடு ரொம்ப ஏழை போல அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப இந்த அக்கா கிளம்பி அவளோட வீட்டுக்கு போறா. இப்ப அக்கா அவளோட வீட்டுல போய் இறங்குறா. அங்க பார்த்து அவளோட மாமியார் ஒரு விலை உயர்ந்த கார் மேல மீனை காய போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. இவளை பார்த்து அவங்க மாமியார் ரொம்ப அன்பா கூட்டிட்டு போய் அவளுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப சாப்பிடறதுக்கு 2 சாப்ஸ்டிக் கொடுக்குறாங்க. அதை பார்த்தா கூட சில்வர்ல இருக்கு. அங்க இருக்க எல்லா ஃபுட்டுமே ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்ப அவளோட மாமியார் எவ்வளவு நேரம் ஆச்சு உன் ஒய்ஃப் வந்து அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தியான்னு கேக்குறான். அப்ப உடனே அவன் பையில இருக்க ஒரு துணி எடுத்து கொடுக்குறான். அதுல என்ன பெருசா இருக்க போன்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுல தங்கத்துல நிறைய நகைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வரியா, இன்னும் கொஞ்சம் நல்லதா கொடுன்னு சொல்றாங்க. உடனே அவன் டைமண்ட்ல இருக்க ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்றான். அதை பார்த்தது அக்காவுக்கு ஷாக் ஆயிடுது. அப்பதான் அவளுக்கு புரியுது தான் கல்யாணம் பண்ணிக்கிறது சாதாரண ஆள்ல பெரிய பணக்காரன்னு. அதே நேரத்துல தங்கச்சியை காட்டுறாங்க. இப்ப அதே நேரத்துல தங்கச்சியை காட்டுறாங்க. அவன் மாமியாரோட காலை உட்காந்து அமுக்கி அவ கொஞ்சம் வேகமா அமுக்கிடுதால மாமியார் பலாருன்னு அவளை அரைஞ்சிடறா. இப்ப மாமியார் கிட்ட கோவப்பட்டு நம்மளோட பணக்கார திருமண வாழ்க்கை போயிடும் நினைச்சு அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிடறா. எதுவுமே ஆசைப்படாத அக்கா ரொம்ப நல்லபடியா வாழ ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல தங்கச்சி பணக்காரன் நினைச்சு கல்யாணம் பண்ணி போய் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. இதோட பார்ட் வேணும்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன்.